தங்கம் எல்லாத்தையும் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. வந்தது, நடந்தது, போனது, இழந்தது. இது யோசிக்கிறனால ஏதாச்சும் ஒரு மாற்றம் வருமா? வேண்டாம், விட்டுருங்களேன். யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டு கண்டதெல்லாம் போட்டு யோசிக்கிறனால தான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணவே முடியல. என்ன நடந்ததோ அதை எல்லாத்தையும் மறந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு உங்க மைண்டை கொஞ்சம் தெளிவா வச்சுக்குங்க. இங்க பாருங்க, இந்த சூழ்நிலையில கை கொடுக்க யாருமே இல்லைன்னாலும் கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு. உங்க லைஃப்ல எந்த ஒரு விஷயம் தாமதமா நடக்குதோ அது எல்லாமே அவரோட பிளான் படி தான் நடக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மேபி ஃபியூச்சர்ல யோசிப்பீங்க இதெல்லாம் நடக்காம இருந்தது நல்லதுக்குன்னு. இப்படி போட்டு உக்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறனால பாருங்களேன், எனக்கே உங்களை பார்த்தா பக்கத்துல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நான் சொல்றேன், கையை பிடிச்சிட்டு எதுவும் கவலைப்படாத, எல்லாமே நல்லதா நடந்துரும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தான் என்னை பார்க்க முடியுது. அதனாலதான் நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. ஒருவேளை உங்க மனசு ரொம்ப கஷ்டத்துலயும் சில சமயத்துல அப்படியே ஏதாச்சும் ஒண்ணு யோசிச்சுட்டு ரொம்ப டவுனா இருந்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு சிவசிவான்னு வேண்டுங்க. இல்ல உங்களோட இஷ்ட தெய்வம் யாரா இருந்தாலும் அவரை பத்தி நினைச்சு வேண்டிக்குங்க. கடவுள் கைவிட மாட்டாருங்க. பாருங்க, நீங்க இப்ப தனியா இருந்தாலும் சரி, என் மூலியமா ஏதாச்சும் ஒரு வார்த்தை உங்களுக்கு சேருது இல்லையா, அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி. இது நானா சொல்லல, இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்ல வைக்குது. புரிஞ்சுக்கோங்க தங்கம். கண்டதெல்லாம் போட்டு யோசிக்காதீங்க.